ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 28 புள்ளி மேலே வச்சு முடிச்சிருக்காங்க. ரியாலிட்டி இண்டெக்ஸை தவிர மிச்ச எல்லா பகுதிகள்லையும் நிஃப்டி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நிஃப்டி ப்ரைவேட் பேங்க் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 101 புள்ளி மேலே வச்சு முடிச்சிருக்காங்க. பிஎஸ்யூ பேங்க் பொறுத்தளவுக்கும் 36 புள்ளிகள் மேலே போயிருக்கு. ஓவராலாக பேங்க் நிஃப்டி வந்துட்டு 77 புள்ளிகளை மேலே வச்சு முடிச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா வீடியோ நிறைய ஆடியன்ஸுக்கு ரீச் ஆக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் அதை பண்ணுவீங்க அப்படின்னு நம்பிக்கையில் வந்துட்டு நெக்ஸ்ட் நான் வீடியோக்குள்ளே போகிறேன். ஸோ அடுத்தது மார்னிங்கில் வந்துட்டு இந்த பாலிகேப் பற்றின அந்த ஐடி ரைட் நியூஸ் வந்ததுக்கப்புறமா நிறைய பேர் என்கிட்ட கேட்ட விஷயம் வந்துட்டு பாலிகேப்பை இப்போ வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணலாமா, என்ன ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு. ஆக்சுவலாக பாலிகேப் இன்றைக்கி எல்லாருக்குமே நியூஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாலிகேப் வந்துட்டு ஐடி ரேட்டில் மாட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1000+400 கோடி பரிவர்த்தனையில் தவறுகள் இருப்பதாக வந்துட்டு ஐடி ரைட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறமா வந்துட்டு கிட்டத்தட்ட இன்றைக்கி மட்டுமே 1033 ரூபா இறங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 21% கீழே வந்திருக்காங்க. இந்த 21% அப்படிங்கிறது போன வருஷம் ஜூன் ஜூலை மாதம் லெவலுக்கு போயிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்துட்டு நல்ல ஒரு ரேலி அப்படிங்கிற ஸ்டாக் கொடுத்தாங்க. இங்கேருந்து வந்தது எல்லாமே வந்துட்டு டோட்டலாக அப்படியே காலியாகி இப்போது அதே இடத்துக்கு வந்திருக்காங்க. டெஃபினட்டாக இது நியூஸ் பேசிஸில் கீழே விழுந்தனால அகெயின் ஒரு ரைஸ் அப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருக்கணும். ஏன்னா கம்பெனி சைடு வந்துட்டு சில கிளியரன்ஸ் தர வேண்டியது இருக்குது. ஏன்னா கம்பெனி சைட்லேருந்து எந்த அனௌன்ஸ்மெண்ட் வரல. இது தப்பு எப்படி நடந்துச்சு, எதுக்காக இந்த பணத்தை யூஸ் பண்ணாங்க அப்படிங்க எதுவுமே வந்துட்டு கிளியராக சொல்லலை. மேபி அந்த நியூஸ்லாம் வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ரெக்கவர் ஆக ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ உடனே நம்ம இந்த ஸ்டாக்கில் குதிக்க வேண்டாம். டக்குன்னு கீழே இருக்கிற ஸ்டாக்லாம் வந்துட்டு பிடிக்கக்கூடாது. இது வந்துட்டு ஃபாலிங் நைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே வந்து தலையில் கத்தி நம்ம கையில் பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கையை கிழிச்சிட்டு தான் கீழே போகும். அந்த தவறை பண்ணக்கூடாது. ஸோ வெயிட் பண்ணி ஒரு கன்சால்டேஷன் வந்துட்டு பண்ணிவிட்டு ஸ்டாக் அவர் அப்பர் சர்க்யூட் போகும்போது நம்ம வந்துட்டு அதை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ஸோ பொறுத்து வந்து வெயிட் பண்ணி வாங்குங்க. ஓகேங்களா. அடுத்ததாக தீபக் நைட்ரேட் தரப்படுவது முக்கியமான தகவல் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக அந்த ஸ்டாக் வந்துட்டு நம்ம சேனலில் அதிகமாக பேசுறது கிடையாது. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு நான் முன்னாடி ட்ரேட்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தது, ஷார்ட் டேர்ம் ட்ரேட்காக. அதுக்கப்புறமா வேல்யூஸ் ஹையானனால வந்துட்டு இதில் அதிகமாக நம்ம பொசிஷன் எடுக்கிறது இல்லை, அதனால் அதிகமாக பேசாமல் இருந்தோம். ஆனால் இப்போ ஒரு அப்பர் ட்ரெண்ட், அதாவது இங்கேருந்து ஒரு அப்பர் ட்ரெண்ட் கொடுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2750 2800 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு இருக்குது. அதனால தான் இப்போ இந்த ஸ்டாக்கை நான் எட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்டாக் வந்துட்டு ஒரு கப் அண்ட் கேண்டில் ஃபார்மேட்டை வந்துட்டு பேட்டர்னை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த பேட்டர்ன் மூலமாக ஒரு அப்பர் ட்ரெண்ட் கிடைக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. நியர்லி இங்கேருந்து ஒரு 20% அப் மூவ்மெண்ட் கிடைக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவும் அதிகமாகவே இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதை பற்றி இன்டெப்த்தாக நம்ம மெம்பர்ஷிப் வீடியோவில் தெளிவாக பேசலாம். இப்போதைக்கு இதோட சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக உங்களோட போர்ட்ஃபோலியோவையும் உங்களோட லாபத்தையும் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு கீயாக இருக்கும். நீங்கள் நிறையா ப்ரோக்ரேஜ் ஆப்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. நானும் வந்துட்டு கிட்டத்தட்ட 4-5 ப்ரோக்ரேஜ் ஆப்ஸ் இது வரைக்கும் இந்த ஒரு 7 வருஷத்தில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போதைக்கு எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி மேனராக ட்ரேடிங் அண்ட் F1O ஆப்ஷன்ஸுக்குலாம் வந்துட்டு வெறும் 15 ரூபீஸாக சார்ஜ் பண்ணுறாங்க. மற்ற எல்லா சைட்ஸ்லையுமே வந்துட்டு டெஃபினட்டாக 20 ரூபீஸ் சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ட்ரேடுக்கு நீங்கள் 5 ரூபீஸ் மிச்சம் பண்ணாலே உங்கள் ப்ராஃபிட் வந்துட்டு அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும். டெலிவரி ஸ்டாக், IPO, மியூச்சுவல் ஃபண்டுக்கெலாம் வந்துட்டு இவங்க 0 ரூபீ தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இடன் சார்ஜஸ் எல்லாம் குறைச்சிட்டு அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்துட்டு நம்ம கிளைண்ட்ஸுக்கு அவங்க கொடுத்துட்ருக்காங்க. அதனால தான் ரீசெண்ட் டைமில் வந்துட்டு கிட்டத்தட்ட 5 lakh கிளைண்ட்ஸ் வந்துட்டு இவங்கள்ட்ட அக்கௌண்ட் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் லிங்க் இருக்குது. டெஃபினட்டாக நீங்கள் அதை யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை வந்துட்டு இதுக்கப்புறம் ஃபார்வர்டாக நீங்கள் அலைஸ் ப்ளூ கூட கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட்டில் வந்துட்டு நிறைய முன்னேற்றங்கள் வரதை நீங்களே பார்க்க முடியும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பயனடைஞ்சுக்கோங்க. அடுத்ததாக JSW எனர்ஜிலே வந்துட்டு ஒரு புல்லிஷ் சிக்னல் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிருக்காங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்துட்டு இவங்களும் ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் லைனை வந்துட்டு பிரேக் அவுட் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து வந்துட்டு ஃபர்தராக ஒரு அப்பு மட்டும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அகைன் இந்த ரீடெஸ்ட்டை டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்தாலும் சரி, இந்த ரீடெஸ்ட் டெஸ்ட் பண்ணாமல் இங்கேயே கன்சால்டேட் ஆகிட்டு மேலே போகிற மாதிரி இருந்தாலும் சரி, நல்ல ஒரு என்ட்ரி எடுக்கிற வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு உண்டாயிருக்கு. ஸோ கரெக்டான டைம் எது அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசலாம். வாட்சிஸில் போட்டு வச்சுட்டு தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நல்ல ஒரு பையிங் வாய்ப்பு கிடைக்கும் போது நான் சொல்கிறேன். இல்லைனா வந்துட்டு நீங்களே வந்துட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு இதில் பையிங் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு இதில் ஒரு நல்ல ஒரு சான்ஸ் உருவாயிட்டு இருக்குது அப்படிங்கிறத மட்டும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அடுத்ததாக இன்ஃபோஎட்ஜ் தரப்படுறது முக்கியமான தகவல் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. இன்ஃபோஎட்ஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நார்குரி போன்ற கஸ்டமர் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியை சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த ஒரு சார்ட்டில் ஒரு முக்கியமான பிரேக் அவுட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஈஸி டார்கெட்டாக நீங்கள் 5700 வைக்கலாம். அந்தளவுக்கு நல்லா பொட்டன்ஷியலாக மூவ் ஆகும் ஃபர்தராக. அதே போல் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட் டார்கெட்டாக வந்துட்டு நீங்கள் 6400 வரைக்குமே வைக்க வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது.
இருக்கு. இப்போதைக்கு இந்த ட்ரெண்ட் லைனை வந்துட்டு பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போகிற மாதிரி இருக்காங்க. அதே சமயத்தில் ஆல்ரெடி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்துட்டு பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. இங்கே ரீடெஸ்ட் எடுத்தாலும் நம்ம ஒரு பொசிஷன் எடுத்துக்கலாம். ஒருவேளை இங்கே இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு இங்கே ஒரு ரீடெஸ்ட் எடுத்தாலும் நம்ம ஒரு பொசிஷன் அப்படிங்கிறத இங்கே மேக் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக்கையும் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. நல்ல ஒரு பையிங் வாய்ப்பு வந்துட்டு உருவாக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது கல்யாணி ஸ்டீல் தரப்புலேருந்து முக்கியமான ஒரு அக்வசிஷன் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் ஸ்டாக் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 40% அப் மூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது கெமினாய் ஸ்டீல் அண்ட் பவர் இந்தியா அப்படிங்கிற கம்பெனியை வந்துட்டு இவங்க அக்வசிஷன் பண்ணியிருக்காங்க. புதுசாக வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட மதிப்பு வந்துட்டு 450 கோடி ஒர்த்தான ஒரு கம்பெனியை கிட்டத்தட்ட அவங்க இப்போ எடுத்திருக்காங்க. இதோட பேமெண்ட் வந்துட்டு ஏப்ரல் 7க்குள்ளே வந்துட்டு முடியும், இல்லை அதுக்குள்ளேயே முடிக்க ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. ஸோ நல்ல ஒரு நியூஸாக தான் இருக்குது இப்போதைக்கு இந்த கல்யாணி ஸ்டீல்ஸை பொறுத்தளவுக்கும். அதே போல் இன்றைக்கி ஒரு ட்ரெண்ட் பிரேக் அவுட்டை வந்துட்டு கிளியராக நடத்தி முடிச்சிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே கிளியராக புரியும் நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது ஸ்டாக்கில் ஆயிருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது ஃபர்தராக வந்துட்டு அந்த நியூஸ் பேசிஸில் மேலே போனனால அகைன் ஒரு ரீடெஸ்ட் பண்ண வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே ட்ரை பண்ணாங்க அப்படின்னா நம்ம இங்கேயும் வந்துட்டு பொசிஷன் இருக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னா, இது நியூஸ் பேசிஸில் மேலே போனனால அகைன் வந்துட்டு இந்த ட்ரெண்டை ஓவர்டேக் பண்ணிட்டு கீழே வராங்களா, இல்லை வந்துட்டு இங்கிருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து கண்டினியூஸாக வந்துட்டு ஃபார்வர்டாக போக ட்ரை பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதில் என்ட்ரி ஆகிறத பற்றி நம்ம யோசிக்கலாம். ஸோ எல்லாமே வந்துட்டு நம்ம கிளியராக பார்த்துருக்கோம். நம்ம எதையுமே வந்துட்டு இது வரைக்கும் பை பண்ண சொல்லவே இல்லை. ஸோ வெயிட் பண்ணுங்கள். இது எல்லாமே ஒரு சான்ஸ் உருவாகிட்டு இருக்குது அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இதை பை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக யோசிக்கலாம். இப்போ சொன்ன ஒவ்வொரு ஸ்டாக்கை பற்றியும் செப்பரேட்டாக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் போட்டுட்டு டெஃபினட்டாக உங்களுக்கு கரெக்டான டைமில் நான் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறேன். அப்போ வந்துட்டு நீங்கள் அந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை வந்துட்டு மேக் பண்ண வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்ததாக ஏஜே மீரா ரியாலிட்டி ஸ்டாக்லேருந்து முக்கியமான தகவல் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு Q3ல் ரொம்ப ஹையாக கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி மட்டுமே 10% வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 4% டவுன் ஆகி 6.75% வந்துட்டு இன்றைக்கி முடிச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க கிட்டத்தட்ட ஒரு 253 கோடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இவங்களோட சேல்ஸ் வேல்யூவாக. போன இயரோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 98% அப்படிங்கிறது இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கலெக்ஷன் வந்துட்டு கிட்டத்தட்ட 30% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 150 கோடி வந்துட்டு இந்த வருஷம் கலெக்ஷன் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட பைப்லைன்ஸில் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. டோட்டலாகவே இந்த கம்பெனிக்கு வந்துட்டு தொடர்ந்து பாசிட்டிவ் நியூஸாக தான் வந்துட்டு இருக்கு. அதனால தான் நல்ல ஒரு புல்பேக் அப்படிங்கிறதையும் வந்துட்டு ரீசெண்ட் டைமில் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இங்கே பாருங்கள் ஒரு கோல்டன் கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. ஸோ அந்த கோல்டன் கிராஸ் ஓவருக்கு அப்புறமா வந்துட்டு ஸ்டாக்கில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்ததாக ஒரு முக்கியமான 2 ட்ரெண்ட் பிரேக் அவுட் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்துட்டு இந்த ஒரு கப் ஃபார்மட் ட்ரெண்ட் லைன் வந்துட்டு பிரேக் அவுட் பண்ணாங்க இன்றைக்கி மார்னிங். அடுத்ததாக வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் பிரேக் அவுட் அப்படிங்கிறத ரொம்ப சாலிடாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 இடத்துல எங்கே வேணாலும் வந்துட்டு மறுபடியும் ஸ்டாக் வந்துட்டு ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த சப்போர்ட்டில் வந்துட்டு ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம், இல்லை கீழே அகைன் வந்துட்டு இந்த ட்ரெண்டில் வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம். இது ரெண்டில் எது நடந்தாலும் நம்ம ஒரு என்ட்ரி போடக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ இதுவும் வந்துட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் கொண்டு வந்த ஸ்டாக் எல்லாமே வந்துட்டு நமக்கு ஒரு சான்ஸ் இருக்கிற ஸ்டாக்காக தான் பார்த்து தேடி நம்ம கொண்டு வந்திருக்கேன். இந்த ஸ்டாக் எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக வந்துட்டு ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடுக்காக ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கில் நம்ம தேடி இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு மந்த் எண்டில் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது மினிமம் ஒரு 20% இல்லை 18% இல்லை ஒரு 25% கிட்ட நம்ம நெருங்க முடியும் ப்ராஃபிட் கிட்ட. ஸோ நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து உள்ளே போடுறோம் அப்படின்னா மந்த் எண்டில் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது மினிமமான லாபம் கிடைச்சிருந்தால் மட்டும்தான் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அதனால தான் வந்துட்டு நான் ரொம்ப டைம் எடுத்து இந்த ஸ்டாக்கில் உங்களுக்காக நான் அனலைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் போர்ட்ஃபோலியோவை ஏதாச்சும் ஒரு விதத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த நியூஸஸ் எல்லாம் உதவும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்துட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.